ஒவ்வொரு குடும்பமும் தேவனுடைய மகிமையை, அவர் எவ்வளவு நேர்த்தியானவர், எவ்வளவு அற்புதமானவர், எவ்வளவு நல்லவர், பெரியவர் என்கிறத ஒவ்வொரு குடும்பமும் வெளிப்படுத்த வேண்டும். குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டு பாத்திரம் உருளுது, டமால் டிமில் சண்டை போட்டு எல்லாம் வெளியே வந்து நிற்கிறாங்க, கட்டி புரண்டு அடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கன்னா அது கர்த்தருக்கு மகிமையா? கிடையாது. பார்க்கும்போது என்ன ஜென்மங்கள் இது அப்படின்றான் பார்க்குறவன், ரோட்ல போறவன். ஏன்? அது கடவுளுடைய அழகை கெடுக்குது. கடவுள் அழகா வச்சுட்டு போயிருக்காரு, அழகா இயற்கையை உண்டு பண்ணியிருக்காரு கர்த்தர், அதை கெடுத்துறோம் இல்லையா? குப்பையை வாரி கொட்டி பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கலன்னா டக்குன்னு அவன் பக்கம் கொட்டிடுறது. கடவுள் பார்க்கிறாரு. ஆனா என் பூமியில குப்பையா கொட்டுற நீ. அப்ப குடும்பம் நேர்த்தியா இருக்கும்போது அது கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு குடும்பமும் அழகான அற்புதமான குடும்பமாக விளங்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி